Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.4ல் 5வது சம் பார்க்க போகிறோம்ப்பா. இதுவும் பொது சம் பார்த்த மாதிரி அதே மாடல் தான் 5வது சம்மு. ஷோ தட் தி ஃபங்க்ஷன் எஃப்போட ஃபங்க்ஷன் வந்து n, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸை டிஃபைன் பண்ணி இருக்குது. அதாவது எஃப் ஆஃப் எம்ங்கிறது m² + m + 3 இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்முக்கு பதிலாக நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டு பண்ணணும். இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். முதல் சம் மாதிரி இதுவும் 1-to-1 ஃபங்க்ஷன் தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க சம் எப்படி பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ அதாவது கிவன் போட்டு m, f ஆஃப் m, அதாவது இங்கே ஏன் நான் இப்படி எழுதியிருக்கேன்னா, இப்போ n ஆரோ மார்க் n கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது எம்மோட வேல்யூவும் n தான், ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எம்மோட வேல்யூவும் n தான் வரும். அதாவது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அதனால தான் எம்மு எஃப் ஆஃப் எம் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸை டிஃபைன் பண்ணி இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்னது 1 2 3 4 5 அப்படியே போய்கிட்டே இருக்கும். நிப்பாட்டாமல் அப்படியே டாட்டை போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ m, f ஆஃப் m = 1, 2, 3, 4, 5 அப்படியே எழுதிட்டு எம்மோட வேல்யூ மொதல் 1 போடணும். ஸோ எம்மோட வேல்யூ 1 போட்டோம்னா f ஆஃப் m = m² + m + 3 போடுறோம். இப்போ எம்மோட வேல்யூ 1 போட்டோம்னா எம்முக்கு பதிலாக 1 போடுறோம், 1² + 1 + 3 போடுறோம். ஸோ 3 + 1 4, 4 + 1 5 போடுறோம். இப்போ எஃப் ஆஃப் 2, இப்போ எம்முக்கு பதிலாக 2 போடுறோம், 2² + 2 + 3 போடுறோம். ஸோ 2² வேல்யூனா 4, ஸோ 4 + 5 = 9 போடுறோம். ஸோ எம்மோட வேல்யூ 3 போடுறோம். ஸோ எம்முக்கு பதிலாக 3² போட்டு +3 + 3 போடுறோம். ஸோ 9 போட்டு 3² என்ன வரும், 9 வரும். ஸோ 9 + 3 + 3 போடுறோம். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா 15 வரும். இப்போ எஃப் ஆஃப் 4, எம்முக்கு பதிலாக 4 போடுறோம். ஸோ எம்முக்கு பதிலாக 4² போடணும் இங்கே. ஸோ 4² + எம்முக்கு பதிலாக இங்கே 4 போடணும். 4 + 3 வரும். 4² வேல்யூ 16. ஸோ 16 + 4 + 3 போடுறோம். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 23 வரும். இப்போ பேர்ஸாக எழுதணும். ஆல்ரெடி பேர்ஸாக போட்டு பேராக எழுதணும். அதாவது 1, 5 1 இந்த 1 5 2, 9 3, 15 4, 23 அப்படின்னு பேராக எழுதணும். ஸோ அப்படி எழுதிட்டு ஆரோ டயக்ராம் இங்கே போகணும். இங்கே எம் போகணும், இங்கே எஃப் ஆஃப் எம் போடணும். ரெண்டுமே போடுறதுக்கப்புறம் இங்கே வந்து 1 2 3 4 5 5 நம்பர் போட்டுருங்க. இங்கே வந்து 1 2 3 4 5 எழுதாதீங்க. ஏன்னா எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 5ல் ஸ்டார்ட் ஆகுது. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, 9ல் வந்து எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா 23ல் முடியுது. ஸோ 23ல் வந்து முடியுது. ஒரு 4 வேல்யூஸ், அதாவது ஆக்சுவலி இங்கே போய்கிட்டே இருக்கும் சம்மு. எஃப் ஆஃப் 4க்கு அடுத்து எஃப் ஆஃப் 5, எஃப் ஆஃப் 6 இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம ரொம்ப எழுத முடியாதுல்ல, எல்லா வேல்யூஸும் எழுத முடியாது. அதனால தான் 4 வேல்யூஸ் மட்டும் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 4 ஒரு 4 வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கண்டுபிடிச்சி நான் இந்த டாட் போட நான் மறந்துட்டு எழுதும்போது நீங்கள் இந்த டாட் போட்டுருங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். சரி, அப்போ அதனால தான் நீங்கள் வந்து இந்த ஆரோ டயக்ராமில் எஃப் ஆஃப் எம் போட்டு இந்த 5, 9, 15, 23 இந்த 4 நம்பர் மட்டும் எழுதிருங்க. மேலே 1 போட்டுருங்க. 1 போட்டு ஒரு 2 டாட் வச்சு 5 போடுங்க. ஏன்னா 1லேருந்து இப்போ ஸ்டார்டிங் நம்பர் 1லேருந்து இப்போ 5 இருக்குது. இப்போ 5 ஸ்டார்டிங்கில் எழுதக்கூடாது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங். அப்புறம் 1 தான் வரும். அப்புறம் 1ன்னு போட்டு ஸ்டார்டிங் நம்பர் வந்து அப்புறம் கடைசி இங்கே 23 இருக்கா. ஸோ 23 வேறு இங்கே எழுத டைமுங்கிறேன். இங்கே எழுத ஸ்பேஸ் பத்தாது. ஸோ 1லேருந்து 23 எழுத ஸ்பேஸ் பத்தாது. அதனால தான் 1 போட்டு ஒரு 2 டாட் வச்சுட்டு இந்த 5 எழுதுங்க. ஸோ இந்த 5 இங்கே எழுதிட்டு ஒரு 2 டாட் வச்சுட்டு இந்த 9 வந்து இங்கே எழுதுங்க. ஸோ 9 எழுதிட்டு இங்கே 2 டாட் வச்சுட்டு இந்த 15 வந்து இங்கே எழுதுங்க. ஸோ 15 எழுதிட்டு 2 டாட் வச்சு இந்த 23 வந்து இங்கே எழுதுங்க. ஸோ எழுதிட்டு இப்போ 1க்கும் 5க்கும் நேராக ஆரோ டயக்ராம் போடுங்க. அதே மாதிரி 2க்கும் 9க்கும் நேராக ஒரு ஆரோ டயக்ராம் போடுங்க. அதே மாதிரி 3க்கும் 15க்கும் நேராக ஒரு ஆரோ டயக்ராம் போடுங்க. அதே மாதிரி 4க்கும் 23க்கும் நேராக ஒரு ஆரோ மார்க் போடுங்கப்பா. ஸோ அப்படி போட்டதுக்கப்புறம்
எவ்ரி எலமெண்ட் இன் எம் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் எஃப் ஆஃப் எம்னு எழுதுங்க. ஏன்னா இந்த எம்முக்கு இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்துவமான இமேஜ் இருக்குது. ஸோ 1க்கு தனியாக ஒரு இமேஜ் இருக்குது 5ன்னு, 2ங்கிற எலமெண்ட்டுக்கு தனியாக 9ங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அதே மாதிரி 3ங்கிற எலமெண்ட்டுக்கு 15ங்கிற இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியாக யூனிக் இமேஜாக இருக்கிறனால இட் இஸ் ஏ 1-to-1 ஃபங்க்ஷன் எழுதுகிறோம்ப்பா. ஸோ யூனிக் இமேஜ்னால் யூனிக்குங்கிற வேர்டோட மீனிங் சொல்லிடுறேன். தனித்துவமான, அதாவது தனித்தனியாக இமேஜ் இருக்கும், அதைத்தான் யூனிக் இமேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம். ரொம்ப ஈஸி தான் இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.